பாருங்கள், ஒரு கணக்கு எக்ஸாம்பிள் 3.3ல் கம்ப்யூட் த மேக்னெட்டிக் லென்த் ஆஃப் எ யூனிஃபார்ம் பார் மேக்னெட் அப்படின்றான். ஒரு பார் மேக்னெட் என்னது? ஆர்டிஃபிஷியல் மேக்னெட், ரைட்டா? அதில் யூனிஃபார்ம் பார் மேக்னெட், ஒரே சீராக உள்ள ஒரு பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் லென்த்தை கவுண்ட் பண்ணுன்றான். மேக்னெட்டிக் லென்த்துன்னு என்னது? அதாவது ஜியோமெட்ரிக் லென்த்தை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரைட்டா? புரியுதா? ஜியோமெட்ரிக் லென்த்துன்னா அந்த பார் மேக்னெட்டோட மொத்த நீளம், அந்த மேக்னெட்டிக் லென்த்துனா கொஞ்சம் கம்மி, அந்த போல்லேருந்து எடுப்பாங்க, ரைட்டா? அப்போ இவன் என்ன சொல்கிறான்? மேக்னெட்டிக் லென்த் ஆஃப் ஏ யூனிஃபார்ம் பார் மேக்னெட்டை நீ கணக்கீடு செய்யுங்கன்னு சொல்கிறான். அப்போ இஃப் த ஜியாமெட்ரிக்கல் லென்த் ஆஃப் த மேக்னெட் இஸ் 12 சென்டிமீட்டர், ஜியாமெட்ரிக்கல் லென்த் வந்து 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். அப்போ மார்க் த பொசிஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் போல் பாயிண்ட், மார்க் பண்ணு பொசிஷன், எந்த இடத்துல இந்த மேக்னெட்டிக் போலோட பாயிண்ட் இருக்குன்ற மார்க் பண்ணுன்றான். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க, இங்கே பாருங்கள். ஒரு பார் மேக்னெட் இப்படி இருக்கப்பா. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். மொத்த நீளம் இது 0, இது 10ன்னு வச்சுக்கிறோமே, 12ன்னா இந்த 0 பாயிண்ட்லேருந்து 12 வரைக்கும் தான் ஜியோமெட்ரிக்கல் லென்த், மொத்த நீளம். அப்போ மேக்னெட்டிக் போல் லென்த்துன்னா இந்த 0 கொஞ்சம் தள்ளி தான் போல் ஆரம்பிக்கும். 0க்கு கொஞ்சம் தள்ளி, ஒரு பாயிண்ட்டோ 2 பாயிண்ட்டோ 1 சென்டிமீட்டரோ 2 சென்டிமீட்டர் தள்ளி தான் ஆரம்பிக்கும். நார்த்து போல், இது நார்த்து போல், இது சவுத்து போல். அதேமாரி இங்கே சவுத்து போலில் கடைசி எண்டுக்கு முன்னாடி 1 சென்டிமீட்டரோ தள்ளி தான் ஆரம்பிக்கும். அப்போ இதுக்குண்டான டிஸ்டன்ஸ் மட்டும் இது மேக்னெட்டிக் போல் டிஸ்டன்ஸ், ரைட்டா? மொத்த நீளம் கிடையாது. இந்த போல் 1 சென்டிமீட்டர் தள்ளி ஆரம்பிக்குது இல்லை, அதுலேருந்து இங்கே 1 சென்டிமீட்டர் தள்ளி ஆரம்பிக்குது. 1 சென்டிமீட்டரோ 1.5 சென்டிமீட்டரோ இருக்கலாம், இட் மேபி. அது இந்த ரெண்டுக்குள்ள நீளம் தான் என்னது? மேக்னெட்டிக் போல் லென்த்துன்னு சொல்கிறான், ரைட்டா? இப்போது இது எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்குறான், சரியா? இப்போ அதை பார்ப்போம், ரைட்டா? 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான் ஜியாமெட்ரிக்கல் லென்த், ரைட்டா? இப்போ பாருங்கள், இந்த பார் மேக்னெட்டை பாருங்கள். பார் மேக்னெட்டில் என்ன கொடுத்துருக்கான்? மொத்தத்துக்கு 12 சென்டிமீட்டர் நீளம், ரைட்டா? அதாவது இதை ஜியாமெட்ரிக்கல் லென்த். இது போல் எங்கே ஆரம்பிக்குது? போல் லென்த் எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும்னா ஃபார்முலா என்னது? மேக்னெட்டிக் லென்த் = 5/6 இன்ட்டு ஜியாமெட்ரிக்கல் லென்த். அவன் ஜியாமெட்ரிக்கல் லென்த்து கொடுத்துட்டான். என்னது? 12 மொத்த லென்த்து, ரைட்டா? 12. அப்போ 12 × 5 என்னாச்சு? 60. 60 × 6 எவ்வளோ ஆச்சு? 10, ரைட்டா? அப்போ மேக்னெட்டிக் லென்த் = 10 சென்டிமீட்டர், ரைட்டா? அப்போ 10 சென்டிமீட்டர்னும் போது நல்லா கவனிங்க. 10 மேக்னெட்டிக் லென்த் 10 சென்டிமீட்டராக இருக்குது, ரைட்டா? அப்போ இதுதான் ஒரு இது 12 சென்டிமீட்டர், ரைட்டா? அது ஜியோமெட்ரிக்கல் லென்த் அவன் கொடுத்துருக்கான், ரைட்டு? 12 சென்டிமீட்டர். ஆனால் மேக்னெட்டிக் லென்த் 10 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா எத்தனை சென்டிமீட்டர் குறையுது? 2 சென்டிமீட்டர் குறையுது. அப்போது இங்கிட்டு 1 சென்டிமீட்டர் குறையும், இங்கிட்டு 1 சென்டிமீட்டர் குறையும், ரைட்டா? புரியுதா? அப்போ எதுலேருந்து ஆரம்பிக்கும்? இது இந்த 1 2 3 4 5 6 12ன்னு போட்டிருக்கோம் இல்லையா? இது 2லேருந்து ஆரம்பிக்கும். 2லேருந்து என்னது? 11 வரைக்கும், ரைட்டா? இங்கிட்டு 1 குறைஞ்சிடுச்சா, இங்கிட்டு 1 குறைஞ்சிடுச்சு. அப்போ 2லேருந்து 11 வரைக்கும் எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். அப்போ இங்கிட்டு 1 சென்டிமீட்ரு இருக்குது, இங்கிட்டு 1 சென்டிமீட்டர் இருக்குது. இதுதான் மேக்னெட்டிக் போல் லென்த். போதுமா? பாருங்கள், இந்த பாருங்கள். அதாவது ஜியோமெட்ரிக்கல் லென்த் ஆஃப் த பார் மேக்னெட் இஸ் 12 சென்டிமீட்டர் அவன் கொடுத்துருக்கான், ரைட்டா? அப்போ ஃபார்முலா என்னது? மேக்னெட்டிக் லென்த் = 5/6 ஜியோமெட்ரிக் லென்த்து. அப்போ 5/6 × 12 = 10 சென்டிமீட்டர். அப்போ இந்த படத்தில் in this figure the dot implies the pole points. டாட் இருக்கு இல்லையா? டாட் வச்ச இடம் முடிஞ்ச உடனே அதுதான் என்னது? டாட் இம்ப்ளைஸஸ்னால் வழங்குகிறது. அந்த புள்ளிகள் தான் வழங்குகிறது. எது? த போல் பாயிண்ட்ஸ். அப்போ இந்த பாருங்கள், லெஃப்ட் சைடில் பாருங்கள், 1 சென்டிமீட்டர் தள்ளி தான் புள்ளி வச்சுருக்கான். கீழே வச்சுருக்கானா? 1 சென்டிமீட்டர் தள்ளி 1 சென்டிமீட்டர் தள்ளி தான் புள்ளி வச்சுருக்கான். நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ரைட் சைடில் 1 சென்டிமீட்டர் தள்ளி போடும். அப்போ மொத்தம் எத்தனை? 10 சென்டிமீட்டர். அப்போ இந்த ஃபிகர் கீழே கொண்ட ஃபிகரில் டாட்னா இந்த புள்ளிகள் இம்ப்ளைஸ் த போல் பாயிண்ட்ஸ். அந்த புள்ளிகள் தான் இது போல் பாயிண்ட்னு சொல்லுது. அந்த புள்ளி முடிஞ்ச உடனே போல் பாயிண்ட் ஆரம்பிக்கிறது, ரைட்டா? இதை தான் சொல்லியிருக்கான். பார்த்துக்கிட்டிங்களா? அவ்வளோதான்.